போலீஸ் கதை அப்படின்னாலே இப்போது சிங்கம் போல் இன்னும் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். போலீஸ்னால் ஒரு கம்பீரமான போலீஸு வருவாங்க, ஒரு ஏதாவது ஒரு கடத்தலை பிடிப்பாங்க, கஞ்சாவை இப்போ இது பண்ணுவாங்க, ஒரு அரசியலில் தப்பு பண்ணுறவங்கள வந்து அடக்குவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு மொக்க கான்ஸ்டபிள், ஒரு மொக்க கான்ஸ்டபிள் 2 பேர், ஹீரோயின் ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு ஜென் கான்ஸ்டபிள், 2 பேருக்குள்ளே யார் முதல்ல வந்துட்டு எஸ்ஐ ஆகுறது, இன்ஸ்பெக்டர் ஆகுறதுன்னு ஒரு தாமஞ்சேரி ஒரு போட்டி. போலீஸ்காரன் தப்பு செஞ்சால் தட்டி கேட்கும் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்து போலீஸினுடைய ஒரு அவங்களுடைய கடமைகளை பற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான். அருமை. ஆமாம் ஆமாம். எல்லாம் ஸ்டேஷனில் நிறைய பேர் ஐபிஎஸ் சிவகுமார் சார்கிட்ட எல்லாம் போட்டு காட்டும்போது ரொம்ப பாராட்டினார், ரொம்ப வாழ்த்தினார். இப்போ நிறையா எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டு தான் அந்த ஊரில் பர்மிஷனுக்கு போலீஸ் பர்மிஷனே நான் வாங்குவேன். சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட, ஆர்சி சக்தி சார்கிட்ட, செங்கை செல்வராஜ் ஸ்ரீதர் சாரினுடைய அசிஸ்டண்ட்டு அவர்கிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டைரக்டர்ஸு, பெருசாக சோபிக்காத டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். அதை எல்லாமே கற்றுக்கிட்டதுனால நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. கில்லி மாப்பிள்ளை மற்றும் மாசாணி திரைப்படத்தின் இயக்குனர் பத்மராஜா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பத்மராஜா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ உங்களோட மூவி கில்லி மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாலே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கில்லி மாப்பிள்ளை படம் எப்படி உருவாச்சு? சேலத்தை சேர்ந்த மீனா வெங்கடாஜலம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசரு, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருந்தாங்க. நான் மாசாணி பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு கேப் தான். பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை எழுதுறது எப்படி, டைரக்ஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறக்கட்டளை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் அந்த இதை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பார்வையாளராக வந்திருந்தாங்க. அவங்க நான் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு என்னை அவங்க ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்தேன். படத்துக்கு வந்து எப்படி கில்லி மாப்பிள்ளைன்னு பேர் வந்துச்சு? படத்துக்கு கில்லி மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல தலைப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டோம். ஏன்னா இது அந்த கிளைமாக்ஸ் வந்து கல்யாணத்தை நோக்கி போகும். ஒரு காதலில் வந்து கல்யாணத்தில் முடியும்னு சொல்லுவாங்க, சந்தோஷமான ஒரு கல்யாணத்தில் முடியும்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியான பல ஒரு விஷயங்கள், ஸோ அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள், அதை வந்து தாண்டி ஹீரோ வந்து முடிக்கிறான். அதனால் தன்னுடைய காதலை ஒரு கில்லியாக நின்று ஜெயிச்சு மாப்பிள்ளை ஆகுறான். அப்படிங்கிறது தான் கில்லி மாப்பிள்ளை அப்படின்னு. ஓகே, சூப்பர். பட் மாசாணிக்கு அப்புறம் ஏன் சார் இவ்வளோ பெரிய கேப்பு? மாசாணிக்கு அப்புறம் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். தயாரிப்பாளர்கள் நம்மளை நம்பணும் இல்லையா? கண்டிப்பாக. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதையை நாம் சொல்லணும். ஏன்னா முதல் ரசிகன் வந்து தயாரிப்பாளர் தான். ஒரு கதை வந்து நாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம், எல்லோரும் ரசிக்கிறோம், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஸ்க்ரீனில் பார்க்காம ஒரு கதையை சொல்லி அதை மைண்டில் ஏற்றிட்டு இது நல்லா இருக்கும், இதுக்கு நம்ம 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரணும் இல்லையா? அப்படி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தாமதமாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருந்தீங்களா? சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருந்தேன். நான் வந்து பேசிக்கலாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து பண்ணி கொடுப்பேன். ஓகே. இப்பவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மறுமலர்ச்சி பாரதி சார் கூட ஒரு ஸ்கிரிப்டில் வந்து உட்காந்து இப்போ கில்லி மாப்பிள்ளை நான் முடிச்சுட்டு கூட ஒரு 2 மாதம் வந்து கேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டில் உட்காந்து பண்ணேன். அந்த மாதிரி அந்த எழுத்து பணிகள் அப்படியே ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணியும் கொடுப்பேன் நான். அந்த வேலைகள் இருக்கும்போது அது பிஸியாக தான் இருக்குது சினிமாவில். ஓகே. நம்ம பேர் வர்றது தான் ஒரு இதை தவிர மற்றபடிக்கு அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், அப்படிதான் நானும் இருக்கேன். அண்ட் கில்லி மாப்பிள்ளை படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து நியூ கமர்ஸா சார்? நியூ கமர்ஸ் தான். அந்த படம் ஆரம்பிக்கும் போது நியூ கமர்ஸு,
ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு 2 படங்கள் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ ஹீரோ கூட மலையாளத்தில் ஒரு லீடு ஒரு பெரிய ஹீரோ கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய ஆடியோ லான்ச்சு கூட அவரால் வர முடியாத அளவுக்கு அங்கே வந்துட்டு பிஸி ஆகிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு இது. 2வது ஹீரோ வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து ஒரு நாள் தான் செலக்ட் பண்ணோம். ஒரு நாள் அப்படின்னா 4 கழிச்சு ஷூட் போகிறோம், இன்னைக்கு பூஜை போடுறோம். இந்த பூஜையில் தான் வந்துட்டு எங்களுக்கு அது வரைக்கும் ஹீரோவே கமிட்டே ஆகலை. ஆனால் இருந்தாங்க, பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்தாங்க. இவங்களை தான் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா சின்ன பட்ஜெட்டு புதுமுகங்கள் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு 4-5 பேர் வரிசையில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஹீரோ வந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த பூஜையின் டயத்தில் அந்த மங்கள்நாதன் குருக்கள் வந்து பூஜை பண்ணார். சேலத்தில் ஒரு கோயிலில் பண்ணோம். அப்போது அந்த மண்டபத்தில் வந்து ஒரு வீடியோ அனுப்புனார் ஒரு பிஆர்ஓ, கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனார். அதை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த தம்பி நாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே அவரும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேன்னு உடனே அங்கேயே பேசி உடனே அவருக்கு அங்கேயே அட்வான்ஸ் பண்ணி நாளன்னைக்கு காரைக்குடியில் ஷூட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கெட்டப்பு போலீஸு கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு சொல்லி அவரை நான் பார்க்கவே இல்லை. கதை வந்து ஃபோனில் தான் நெரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தேன் நான். ஓகே. அப்போ ஏற்கனவே இருந்த ஹீரோ கிட்ட என்ன சார் சொன்னீங்க? ஏற்கனவே ஹீரோக்கு யாரையும் கமிட் பண்ணல. பூஜை அப்போ ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்க. பூஜை அப்போ இருந்தாங்க அங்க, ஆனா அவங்கள கமிட் பண்ணல. ஓகே. ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிட்டே வந்துட்டோம். நம்ம ஆசை காட்டல அவங்களுக்கு. அப்ப ஹீரோயின் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஹீரோயின் வந்து போட்டோஸ், நிறைய போட்டோஸ் வந்து பிஆர்ஓஸ் கொடுத்தாங்க. அதுல இது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர், ஒரு கான்ஸ்டபிள், துருன்னு இருக்கிற கான்ஸ்டபிள், எதையாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு மொக்க கான்ஸ்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு துருன்னு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கான அந்த குழந்தைத்தனமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பல பேர் பார்த்ததில் ஒரு குழந்தையான ஒரு முகம் தெரிஞ்சது. சரி, இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கும்போது யார் என்னன்னு கேட்கும்போது பார்த்தாக்கா கேரளா, கோட்டயம் பக்கத்தில் ஒரு ஊர். அங்கேருந்து திரும்ப அவங்களுக்கு டிக்கெட் போட்டு வரவழைச்சோம். அவங்க வந்தாங்க. வந்த உடனே ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 2-3 டைலாக் சொல்லி இது பண்ணேன். தமிழ் தெரியாது, ஆனால் மலையாளத்தில் எழுதி வச்சு அதை வந்து கரெக்டாக அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அது ரைட், ஓகே, இது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி கில்லி மாப்பிள்ளை படத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு வந்து எப்போ டிசைட் பண்ணீங்க? இல்லை, போலீஸ் கதை அப்படின்னாலே இப்போது சிங்கம் போல் இன்னும் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். போலீஸ்னால் ஒரு கம்பீரமான போலீஸு வருவாங்க, ஒரு ஏதாவது ஒரு கடத்தலை பிடிப்பாங்க, கஞ்சாவை இப்போ இது பண்ணுவாங்க, ஒரு அரசியலில் தப்பு பண்ணுறவங்கள வந்து அடக்குவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு மொக்க கான்ஸ்டபிள், ஒரு மொக்க கான்ஸ்டபிள் 2 பேர், ஹீரோயின் ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு ஜென் கான்ஸ்டபிள், 2 பேருக்குள்ளே யார் முதல்ல வந்துட்டு எஸ்ஐ ஆகுறது, இன்ஸ்பெக்டர் ஆகுறதுன்னு ஒரு தாமஞ்சேரி ஒரு போட்டி. இந்த போட்டியில் வந்துட்டு அவங்களுக்குள்ளான ஒரு மோதல், அது காதலாக மாறுது. இந்த காதலில் திரும்ப ஒரு மோதல் வருது, பிரிஞ்சு போகிறாங்க, திரும்ப வந்து ஒன்று சேர்ந்து கிளைமாக்ஸில் வர்றாங்க. ஆனால் அவ தான் இன்ஸ்பெக்டர் ஆகிறா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தனக்கு வந்த ப்ரமோஷனை அவனுக்காக விட்டு தந்துருக்கான், காதலுக்குனால. அது ஏன்னா நீ விட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, ரெக்கமெண்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னாங்க, இது உன் லைஃப்னு சொல்லும்போது என் லைஃபே அவ தான் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி சொல்லிடுவான். ஏன்னா காதலுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான கிளி ராமச்சந்திரன் பண்ணியிருக்க ஒரு கிளி ஜோசிக்காரன் கேரக்டரு. மினிஸ்டர் வந்து ரோட்ல வந்தா ஒரு பந்தோபஸ்துக்கு எல்லாம் நிற்பாங்க இல்லையா காவலர்கள். அப்போ ஒரு கிளி ஜோசிக்காரன் வந்து அங்கே கிளி ஜோசியம் பார்க்கறதுக்கு வரும்போது அவனை விரட்டி விடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகணும், எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும்போது ஆவியா மாட்டியா அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு இந்த ஹீரோ வந்து போய் பார்க்குறான். அவன் என்ன சொல்லிடுறான், ஐயா எப்பவுமே கான்ஸ்டபிள் தான், ஏன்னா சிங்கம் வந்திருக்கு, ஆண் சிங்கம் எப்பவுமே குகைக்குள்ளே தான் இருக்கும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வந்து கொடுக்கும், ஐயா எப்பவுமே கான்ஸ்டபிள் தான் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஐயாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு.
இவரை கட்டிக்கு போகிற பொண்ணு இவரோட மேல் அதிகாரியாக இருப்பா, ஒரு எஸ்ஐயாவோ ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஏன் ஐஜியா கூட இருப்பாங்க அப்படின்னு அவர் போட்டு விட்டுருவாரு ஜோசியத்தில். இவனுக்கு அது ஒரு இது. இப்போ இவன் மேலே காதல் வந்த உடனே தன்னுடைய ப்ரமோஷன் அவனுக்கு கொடுக்குறான். And இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், ப்ரொடியூசருக்கு பிடிச்சிச்சு அப்படின்றதுக்காக ஒரு கேரக்டர் ஆட் பண்ணீங்களாமே, யார் அந்த கேரக்டர்? முத்துக்காலை. முத்துக்காலை அவர் வந்து அது ஸ்கிரிப்டில் இல்லை, ஸ்கிரிப்டில் வந்து இல்லை. வெரைட்டி புக் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், சார் இது வேணும், இவரை வந்து நடிக்க வைங்க, இவரை நடிக்க வைங்க. கதை அவருக்கு ஓகே தான், ஆனால் நடிக்க வைக்கணும். எப்படி நடிக்க வைக்கிறது, அது ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான். நான் என்ன பண்ணுவேன்னா அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் உள்ளே வருது, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனு ஒரு கேரக்டருக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு கைதியாக ஒருத்தர் உட்கார வச்சிட்டோம்னா அந்த கைதி அந்த கேரக்டராக மாறிடும். அந்த சீனுக்கு மட்டும், அந்த ஒரு சீனுக்கு மட்டும், சார் ஒரு சீன் தான் பண்ண முடியும், தொடர்ந்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். சரி அவங்க வந்தால் போதும் அப்படிம்பாங்க. சரி ரைட் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்காலைக்கு ஒரு சீன் பண்ணேன். அது படத்தில் ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு பொண்டாட்டி திருடுனதுனால பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஆமாம், சரி உன் பேர் என்னடா அப்படின்னா அங்கம்மா புருஷன் அப்படிம்பாரு. சரி ரைட்டு, உன் பொண்டாட்டி பேர் அங்கம்மா தான், அவளுக்கு நீ புருஷன்தான், நீ அங்கம்மா புருஷன்தான், அது இருக்கட்டும், உன் பேர் என்ன அப்படின்னா அங்கம்மா புருஷன் அப்படிம்பாரு. திரும்ப திரும்ப அதையே சொல்லுவார். அது அந்த அங்கம்மா புருஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவார். அவர் பேரே அங்கம்மா புருஷன்னு அவங்க தாத்தா வச்சிருப்பாரு. அந்த தாத்தாக்க வந்து கட்டிக்க போற ஆசைப்பட்ட பொண்ணுடைய பேர் வந்து அங்கம்மா, அவருக்கு அமையல. தான் பையனுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு, அப்போ அந்த பொண்ணு அமையல, மகனுக்கும் அமையல, மருமகளாயும் அங்கம்மாங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வரல வீட்டுக்கு. இவன் பிறந்த உடனே அங்கம்மா புருஷன் பேர் வச்சுட்டாரு. இப்போ வேற ஒரு பொண்ணுடைய பேர்ல இருக்க பொண்ணை கட்டி வச்சா இவனை எல்லாரும் அங்கம்மா புருஷன் கூப்பிடும்போது அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் இல்லையா, அதனால அங்கம்மா அப்படிங்கிற பொண்ணையே தேடி கண்டுபிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இப்போ படம் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்கல்ல சார், அதுல ஒரு மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தது? புடிசர்கிட்ட இருந்தான். அவர் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய படங்கள் வருது, அந்த பெரிய பெரிய படங்களோட நம்ம படம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும்போது அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வரும். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ரெண்டாவது ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணேன்னா, இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு 10-15 பேரை வந்து எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் உட்கார வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏரி வேலை பண்ணுறாங்க இல்லையா, ஏரி வேலை பண்ணுவாங்க, அதாவது இந்த அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பண்ணுற அந்த பெண்கள், நெசவு தொழிலாளிகள், இந்த கட்டட தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள், அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் கீழே பாய் போட்டு உட்கார வச்சு படம் காட்டினேன். எல்லோரும் உட்காந்து படம் பார்த்தாங்க. இன்டர்வல் வந்தது, டீ காஃபி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு ஆனால் போடணும் அப்படின்னாங்க. படம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. என்னுடைய மாசாணி நல்லா போச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பாராட்டின ஒரு விஷயம். ஸோ அதை விட இது நல்லா இருக்குண்ணா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா, நம்ம சொகுசாக இன்னைக்கு வந்து ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டு வாங்கிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஷோபா மாதிரியான ஒரு நல்ல ஒரு சொகுசாக ஏசியில் உட்காந்து நம்ம வந்து இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸில் பெரிய பெரிய தேட்டரில் மால்லெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ கீழே சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றது கஷ்டம். சப்பளங்கால் போட்டோ அல்லது கீழே உட்காருறது, தரையில் உட்காருறது, பாயில் உட்காருறது ரொம்ப கஷ்டம். ஒரு 2.25 மணி நேரம் அவங்க உட்காடுறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த படத்து மேலே இருந்ததுனால தான், அது பார்க்க முடிஞ்சதுனால தான் அவங்க உட்காந்தாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் உட்கார வச்சேன் அந்த மாதிரி. அதுவே அன்னைக்கே எனக்கு வந்து இந்த படத்தினுடைய ஒரு வெற்றி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி மாசாணி படத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம் இருக்கும், அந்த மாதிரி கில்லி மாப்பிள்ளையிலயும் ஒரு ஸ்டார் பட்டாளம் இருக்கா? இருக்கு, ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து பெரிய சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட் கிடையாது. ஓகே. ஒரு இப்போ கிரண் மனோகர், அம்பானி சங்கர், விஜய் கணேஷ், இந்த முத்துக்காலை, மீச ராஜேந்திரன், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே நடிச்சிருக்காங்க. பிரேமபிரியா, இந்த மாதிரி ஒரு சின்ன பெஞ்சமின், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்கேன். பெஞ்சமின் மட்டும்
த்ரோட்டாக ஒரு 8 கேரக்டர் ஹீரோவோட அப்படியே பயணப்பட்டு வருவார். 100 குரல் பேசக்கூடிய ஒரு தம்பி ராஜ்குமார்ன்ட்டு மெமிக்ரி பண்ணுவார். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஹீரோக்கு. நல்லா இருக்கும். சூப்பர். சரி, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் தான். பட் ஹீரோ ஹீரோயின் வந்து கமிட் ஆகும்போது நியூ ஃபேஸா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசா ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்திருக்காது. அப்போ செட்ல ஏதாவது ரொம்ப டேக்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணாங்களா, இல்ல அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி பக்காவா கலக்கிட்டாங்களா? அது ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபைட்டர். ஓ, அவர் ஃபைட்டர்னாலும் டூப் நடிகர். ஓகே. யாருக்கு டூப் போடுறாங்கன்னா விஜய் சாருக்கு போடுறாரு, ஓஹோ, மகேஷ் பாபுக்கு போடுறாரு, அங்க சல்மான் கானுக்கு போடுறாரு. அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல அவர். என்னுடைய படத்தை ஒரு ஷெட்யூல் நான் வச்சுட்டேன். லியோ படம் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க காஷ்மீர் பக்கத்துல. அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு வர்றேன்னு சொன்ன டேட்ல அவரால் வர முடியல. ஆனா தம்பி, சின்ன பட்ஜெட் படம், ப்ரொடியூசர் தாங்க மாட்டாரு, எப்படியாவது நீ வந்திருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவர் பயப்படுறாரு அங்கே கேட்கறதுக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார் அவங்கெல்லாம் பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் எப்படி நான் கேட்கறது அப்படின்னு நான் தான் சொன்னேன். நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க, இல்லையா ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் குழம்பிட்டே இருந்தார். இதை வந்துட்டு லோகேஷ் சார் பார்த்து கேட்டிருக்காரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் சார் பக்கத்தில் இருந்திருக்காரு. உடனே விஜய் சார் சொல்லியிருக்காரு, அவன் ஹீரோவா பண்றான், அவனை டக்குன்னு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து அந்த அளவுக்கு அனுப்பி விட்டார் பார்த்தீங்களா. ஒரு சாதாரண ஒரு டூப் நடிகரை வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கணும், அவர் கூட இதுதான் இருந்தாகணும். அவருக்கு பண்ணும்போது இருந்து தான் ஆகணும். அனுப்புங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா. அவ்வளோ பெரிய பல கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு சாதாரண ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு அவன் ஹீரோ பண்றான் அனுப்பு அப்படிங்கும்போது அந்த சினிமாவை எவ்வளோ அவங்க வந்துட்டு பக்தியா நினைச்சிருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதனால அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஆக்ட் பண்ணிடுவாரு. ஹீரோயினை பத்தி நீங்க கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து என்னன்னா புதுமுகம் தான், எதுவுமே தெரியாது, வந்து பிளாங்கா தான் நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை வாங்குற அந்த தன்மை, என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனுங்கிறது வந்து 2 நிமிஷத்தை எடுக்கிறோம். அந்த சீனில் வந்துட்டு ஒரு 20 ஷாட் பிரிக்கிறோம், 20 ஷாட் பிரிக்கிறோம், அல்லது 30 ஷாட் கூட பிரிக்கிறோம். சின்ன சின்ன ஷாட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டு 8 செகண்டு இவ்வளோ தான் வரும். இந்த 8 செகண்டு நீ நடித்தா போதும். நான் ஒவ்வொரு ஷாட்டையும் நான் வந்து கண்டினியூட்டி நான் பார்த்துக்கிறேன், நீ இது மட்டும் நான் சொல்கிறது மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கினேன். அந்த பொண்ணு அந்த க்யூட்டாக அதை அழகாக பண்ணிகிட்டே வந்துருச்சு. நீங்கள் எப்படி சார் நடிச்சு காட்டுவீங்களா? நடிச்சு அப்படின்னா பெருசாக நடிச்சு காட்ட மாட்டான், ஓரளவுக்கு அப்படி சொல்லி தருவான். ஆமாம், என்ன வேணும் அப்படிங்கிறதுன்னா முறைக்கணுமா, இப்படி பாரு இப்படி பாரு இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் தான் சொல்லி தருவோம். பட்டு எல்லார் முகத்துலையுமே ஒரு பாவனைகள், எல்லா பாவனைகளுமே கூடிக்கொண்டு இருக்கு. நாம் சொல்லும்போது அதை வெளிப்படுத்தும் போது, நீ உங்க வீட்டில் நீ கோவப்படும் போது உங்க அம்மா கிட்ட கோவப்படும் போது எப்படி கோவப்படுவேன், இருக்க மாட்டியா, சொன்ன கேட்க மாட்டேங்கிற, என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்படி சொல்லு அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபேஸினுடைய ஒரு அழகுக்கும் அவங்களுடைய அந்த பாணிக்கும் அது வந்து ஓகே ஆகிடும். இப்படிதான் ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக பண்றது. இப்போ ஹீரோ வந்து பேசிக்காவே ஃபைட்டர் அப்படின்றதுனால படத்துல அவருக்கு ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இருக்கு. ஒரு செங்கசொல்லில் ஒரு ஃபைட்டு தான் வச்சிருக்கேன். ஆனால் சின்ன பட்ஜெட்டுங்கிறதுனால ஒரு ஃபைட்டு தான் எங்களால் பொருளாதாரத்துக்கு வைக்க முடிஞ்சது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காது. எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே ஃபைட்டுக்கு தான் பாராட்டுதலே கிடைச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோப்புக்கு இப்போ எல்லாமே வந்துட்டு எதுவுமே நம்ம பண்ணலை. அவரே அந்த டைவ், அந்த எகிர்றது, குதிக்கிறது, அடிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அர்ஜுன் சார் மாதிரி ஒரு ஃபைட்டில் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப புகழ் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கார்த்திக்குங்கிற இந்த ஹீரோ, கில்லி மாப்பிள்ளை ஹீரோ ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி கில்லி மாப்பிள்ளை படத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்கு? 4 பாட்டு வச்சுருக்கேன். ஒரு பாட்டு வந்து ஒரு காதல், தன்னுடைய தாமஞ்சேரியாக அவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க, இவளால் அவன் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டவனுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு.
உண்மையிலே அது என்னன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 3 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் ஐசியூவில் இருக்காங்க அப்படிங்கும்போது இவனும் அதில் நம்ம செஞ்ச தப்பில் அவன் போய் மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு அந்த பதட்டத்தில் வர்றா, அழுகிறா. அழுதுட்டு நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகும்போது கூட இருந்த ஃப்ரெண்டு கான்ஸ்டபிள் வந்துட்டு கனவுல கொண்டதுக்கெல்லாம் கைது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். உன்னை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன அங்கே பாரு அப்படிங்கும்போது அவன் உட்காந்துட்டு இருப்பான், சின்ன அடிபட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து இவளுக்கு ஒரு பெரிய அந்த நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலீவ் ஆகி ஒரு இதாகி அவன்கிட்ட அந்த சண்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே மருவி ஒரு லவ் அவன் மேலே ஒரு பெரிய ஒரு பாசமும் லவ்வும் அங்கே உருவாயிடுது. அப்போ ஒரு ட்ரீம் ஒரு அது வந்து மூணாறில் எடுத்திருக்கேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நிச்சயமாக மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும்ல சார்? ஆமாம், பிவி குமார்னு சொல்லிட்டு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க, மனிதன், ஏண்டி முத்தம்மா அப்படிங்கிற நல்லா பாட்டு பெரிய பெரிய பாடல்கள் பண்ண ஒரு பெரிய மிகப்பெரிய லெஜண்ட் அவர். அவருடைய மைத்துனர், அவங்க டீமில் வந்து அவர் ஒர்க் பண்ணவர், கீபோர்டு பண்ணுவார், ப்ளே பண்ணுவார். அவர் வந்து 2-3-4 படங்கள் பண்ணியிருக்காரு. பல்லுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு 4 படங்கள் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்துட்டு அவர் எனக்கு நண்பராக இருந்தார், ஆல்பங்கள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் அவருடைய திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவர்கிட்ட போய் அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே அவர் அழகாக ஒரு பாட்டுக்கு 3 டீம் போட்டு காட்டினார். அதில் நான் செலக்ட் பண்ணது இந்த பாடல்கள். நல்லா வந்திருக்கு. ஒரு குத்து சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, வாழைமரத்தோப்புக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டு. எங்களுக்காக அப்படியே ஃபியூ லைன்ஸ் அப்படியே பாடினீங்கன்னா மக்களுக்கும் தெரிய வரும். அப்படிங்களா? வாழைமரத்தோப்புக்குள்ள நீ நடந்து போகையில் வாழைக்குள்ள பாயுதடி ஒன்ன உரச அப்படிங்கன்னு. எட்டி எட்டி போறவல கட்டிக்கிட்ட மன்னவர உன் மனசு என் மனச சுண்டி இழுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கையை பிடிக்க நானும் காத்து கிடக்க 3 முடிச்ச அட போட்டு விடுங்க அச்சு வெள்ளமா உன்னை பிச்சு திங்கவா அப்படிங்கிற மாதிரி வரும் பாட்டு. நல்ல கார்த்திக் எழுதியிருக்காரு, பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ண ஒரு காலெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் அந்த ரெமோவில் வந்துட்டு ஒரு காவியா ஓவியான்னு பாட்டு எழுதினாரு. அப்போ அந்த பாட்டில் இருந்து தான் அவர் ஃபேமஸ்ஸு. ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு எழுதினார், அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் 4 பாடல்களும் அவரே தான் பண்ணியிருக்காரு, ஒருத்தரே தான் பண்ணியிருக்காரு. இதில் போலீஸ் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். போலீஸ்காரன் தப்பு செஞ்சால் தட்டி கேட்கும் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்து போலீஸினுடைய ஒரு அவங்களுடைய கடமைகளை பற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான். அருமை. ஆமாம் ஆமாம், எல்லாம் ஸ்டேஷனில் நிறைய பேர் ஐபிஎஸ் சிவகுமார் சார்கிட்ட எல்லாம் போட்டு காட்டும்போது ரொம்ப பாராட்டினாரு, ரொம்ப வாழ்த்தினாரு. இப்போ நிறைய எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டு தான் அந்த ஊரில் பர்மிஷனுக்கு போலீஸ் பர்மிஷனே நான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன், உடனே கொடுப்பாங்க. மற்ற டெக்னிக்கல் டீம் பற்றியும் சொல்லுங்கள் சார். சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்கா? சினிமாட்டோகிராஃபி வந்து ஆர் வெங்கட் பண்ணியிருக்காரு. ராஜராஜன் சார்னுடைய அசோசியேட் அவர். ராஜராஜன் சார்னாக்கா அவர் வந்து 100 சில்லற படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. கேப்டன் பெரிய படங்கள், ஆர் சுந்தரராஜன் சார் படங்கள் எல்லாம் அவர் தான் பண்ணுவார். ஐதேக்கா திருந்தலாது எல்லா படங்களும் அவர் தான் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து இவர் வந்து மாணவன். இவர் சுதேசி இந்த படங்கள் எல்லாம் ஒரு சில சீன்கள் எல்லாம் இவரையே அவர் வந்து எடுக்க அனுமதிச்சிருக்காரு. அவர்கிட்ட பயிற்சி எடுத்து தான் இவர் இந்த படத்துக்கு வந்தார். என்னுடைய ஒரு படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வந்தார். அது அப்போ வந்து நான் பார்த்தேன், இவருடைய நேர்த்தியை பார்த்தேன். ரொம்ப டெடிகேஷன் பர்சன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மூவிக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ எல்லாருமே வந்து அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குறிப்பாக வந்து இங்கே எடிட்டரை பற்றி நம்ம சொல்லி ஆகிறோம். கணேஷ்குமார் டி அப்படின்னு சொல்லிட்டு முந்திரிக்காடு டோனி சார் ஒரு படம் தயாரிச்சார் இல்லைங்களா, எல்ஜிஎம். அதில் ஸ்பாட் எடிட்டெல்லாம் அவர் தான் பண்ணது, அவர் பண்ணார். என் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமிட் ஆகும்போது அந்த படம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு. ஒரு இப்போது சாதாரணமாக நம்ம ஒரு ஷார்ட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம்னாலும் அதை அந்த எடிட்டிங்கில் வந்துட்டு இன்றைக்கி வந்து அட்வான்டேஜ் வந்துருச்சு இல்லைங்களா, ரொம்ப அதை எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ
அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணுவார். சூப்பர். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி அந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்துட்டு படம் ஃபுல்லா எடுத்து முடிச்சாச்சா இல்ல அதை தாண்டி போச்சா? அதாவது ப்ரொடியூசர் புதுசு, அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டு என்ன செலவாகும் என்ன தெரியாது. நான் வந்து என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், அதை தாண்டி ஒரு 20% அதிகமாகிடுச்சு. ஓகே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களுக்கு பட்ஜெட் கொடுத்த போது யூனியனில் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் 950 ரூபா தான் இருந்தது ஒரு லைட்மேனுடைய பேட்டா. அதுக்கப்புறம் உடனே ஒரு ஒரு 3 மாதத்தில் வந்து அவங்க ஒப்பந்தம் பண்ணி 1450 அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கொடுத்த பட்ஜெட்டை விட இது அப்படியே ஒரு 400-500 ரூபாய் அதிகமாகுது இல்லைங்களா? ஒரு 500 ரூபாய் ஒரு நபருக்கு அப்படி ஆகும்போது பட்ஜெட் ஏறுது. அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. ரெண்டாவது இது நாங்கள் அங்கங்கே நிறைய போக வேண்டியதாக, மூணாறு, பொள்ளாச்சி இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து நாங்கள் பிரித்து பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ அங்கங்கே போகும்போதெல்லாம் இந்த ஜர்னி இதெல்லாம் வந்து ஜர்னி பேட்டா வந்து எந்த ஒரு டைரக்டரும் வந்து சொல்லி பட்ஜெட்டில் போடுறதில்ல. நீங்கள் ஒரு 4-5 ஷெட்யூல் போயிட்டோம்னா அது ஒரு 10 லட்ச ரூபாய் தனியாக வந்து நின்றோம். அது வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே அவங்க பயந்துருவாங்க. அதெல்லாம் மறைச்சி தான் பேச வேண்டியதாக இருக்குது. அதில் திரும்ப அப்படியே மெதுவாக பக்குவமாக பேசி அதை கொண்டு வந்து நம்ம பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை. அதனால பட்ஜெட் பெருசாக போகல, எங்களுக்கு பட்ஜெட் பெருசாக போகல. சூப்பர். கில்லி மாப்பிள்ளை படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்ல சார், இப்படி உங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி சினிமா மேலே இந்த ஆசை வந்தது? சினிமா மேலே ஆசை அப்படிங்கிறது வந்து இது ஆசைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து 82 வாக்கில் நான் வந்து நாடகங்கள், தெரு நாடகங்கள் அங்கே போடுவோம். எங்கள் சேலம் மாவட்டத்தில் இந்த மாரியம்மன் திருவிழா ஆடி மாதத்தில் வரும். அப்போ வந்து நாடகங்கள் போடுவாங்க. அப்போ நான் அந்த நாடகத்தில் போயிட்டு அந்த அசிஸ்டண்ட் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவேன், இது எல்லாம் பண்ணுவேன். அந்த ஒரு அடிப்படையில் வந்துட்டு நாடகங்கள் போட்டதுனால எல்லாம் சொல்லுவாங்க, சென்னை போனால் சினிமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒரு ஆசையில் தானே சொல்கிறாங்க, நமக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால சரி வர போனால் நல்லா ஏதோ பண்ணிடலாம் போல இருக்கே, நம்மளை தான் எல்லாரும் பாராட்டுறாங்களேங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டேன். வந்த பிறகு இங்க ஒன்றும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான், யாரை பார்க்கறது என்ன பார்க்கறது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேல ஒரு சின்னதாக ஒரு நண்பர்களை பிடிச்சு அப்படியே பண்ணேன். நீங்க சினிமாக்கு வந்ததே டைரக்ஷனுக்காகவா இல்ல நடிக்கிறதுக்காகவா? ஏன்னா நான் கதை எழுதுனதுக்கு தான் வந்தேன். ஏன்னா அந்த நாடகம் எழுதுனதுனால நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்லும்போது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. ஒரு 2 மணி நேரம்னா கூட ஒரு கதையை கேட்பாங்க. அப்போ 2 மணி நேரம் ஒருத்தர் உட்கார வச்சு கதை சொல்லும்போது அந்த நம்ம நல்லா சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸில் தான் நான் கதையை எழுதணுன்னு தான் நான் வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா இந்த துறைக்குள்ள அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த தொழிலில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட, ஆர்சி சக்தி சார்கிட்ட, செங்கை செல்வராஜ் ஸ்ரீதர் சார்னுடைய அசிஸ்டண்ட்டு அவர்கிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டைரக்டர்ஸு, பெருசாக சோபிக்காத டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையுமே ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். அதை எல்லாமே கற்றுக்கிட்டதுனால நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன். ஸோ ஒரு டேரக்டரை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அண்ட் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்கள் சார். கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு சொன்னோம்னா, இப்போ ஆர்சி சக்தின்னு எடுத்துக்கிட்டோம், சார்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அந்த கதையில் அந்த கதையினோட அந்த கேரக்டருடைய ஃபீல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போது துவக்கத்தில் இருந்து எண்டு வரைக்கும் அந்த ஃபீல் மட்டும் கெடாமல் ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம கொண்டு போகணும். அது வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொல்லுவார் அவர். ஒரு கேரக்டர்னா அம்மா யார், அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க ஹீரோக்கு அம்மாவா, சரி என்ன பண்ணுறாங்க, அவன் தப்பு பண்ணானா, நல்லது பண்ணானா, பாராட்டினாங்களா, கண்டிக்கிறாங்களா, அம்மா என்ன எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா. அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லுவோம், கண்டிப்பானவர், அவர் காதல் பிடிக்காது அப்படிங்கிற, அவரை எப்படி திருத்துறோம் அப்படிங்கிற, அவன் திருத்துறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதை சொல்லணும். நீ ஒரு கதை எல்லாம் சொல்லக்கூடாது. இதில் வந்து எத்தனை கிளை பாத்திரங்கள் இருக்கோ அத்தனை கதை சொல்லணும்னு சொல்லுவார். அத்தனை கதையை நாம் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது தான் இங்கே வந்து உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து 2.5 மணி நேரம் வந்து தன்னுடைய மைண்டை வந்து அவர் டைவர்ஷன் ஆகாமல்
அப்படியே உட்காந்து பார்க்கணும். ஒரு 2.5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காடுறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அது ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதை பண்ணணுங்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட வந்து நான் சீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய நேர்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்தால் அப்படி நிற்பார், பார்ப்பார், பிடிப்பார், டக்குன்னு ஷார்ட்டு வைப்பார். அந்த ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணணும், அவர் சீரியலில் அவர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு 1.5 எபிசோடு எடுக்க வேண்டியதாக வரும். இங்கே நம்ம சினிமாவில் ஒரு சீன் தான் எடுப்போம், 2 சீன் எடுப்போம். ஆனால் அங்கே வந்து 10 சீன் 12 சீன் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் சீரியலில். ஆமாம். அப்போது அந்த ஷார்ட்டை வந்து எவ்வளோ ஷார்ப்பாக பிரித்து டக்குன்னு அவங்கள எப்படி இப்போ ஒரு க்ளோஸு ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஷார்ட் எல்லாரையும் வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு க்ளோஸ் கட் பண்ணுறது எப்படி, இவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன எடுக்கணும், அவங்க வர்றது அதில் அவங்க கமிட் ஆகிற ஆர்டிஸ்டாகவே இருந்தாலும் அவங்க ஒரு மணி நேரம் கழித்து வர்றாங்கன்னா அதுக்கு அந்த 1 மணி நேரம் அவங்களுக்காக உட்காந்துருக்கக்கூடாது. அவங்க ஃபைட் ஆஃப் இல்லை எதிரில் அவங்க பேசுகிற டைலாக் எல்லாம் அடுத்த கேரக்டர் எடுத்துடணும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிட்டேன். சிலர்கிட்ட வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது, இவர் போல் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது கற்றுக்கிட்டேன். சில இடத்துல வந்து ப்ரொடியூசர்கிட்ட எப்படி நாம் வந்து பிஹேவ் பண்ணி அவர் மைண்டை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து இருக்குது. சினிமா தொழில்நுட்பங்கிறத தாண்டி இங்கே உள்ளேயும் அரசியல் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போகிற அந்த டெக்னிக்கும் கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு பிரேக் எப்போ வரும்னா, ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணி அது வந்து சூப்பராக ரீச் ஆனாதான் ஒரு டேரக்டருக்கு ஒரு பிரேக் வரும். எல்லாருக்குமே டேரக்டர்னு தெரிய வரும். நம்ம என்னதான் வந்து ஒரு நல்ல ஒரு மூவி பண்ணாலும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் வந்து அது ரீச் ஆகலைன்னா டேரக்டர்னு கொண்டாட மாட்டாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து வேற வழி இல்லாமல் அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வந்து கமர்ஷியல் மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம பழக்கிற ஆட்களை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் அமைவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ கிட்ட போய் நம்ம கதை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்க்குறாங்க, இவர் யார் என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்காம கூட போயிடுவாங்க, சந்திக்கிறத கூட தவிர்த்துருவாங்க. ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து ஹீரோவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணாதான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக பண்ண கமர்ஷியல் படமெல்லாம் பண்ண முடியும். கதையை சொல்லியோ நான் வந்து திறமையாக கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அங்கே ஏற்றுக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஒரு ஹீரோ கிட்ட நம்ம கதை சொல்கிறோம், பெரிய ஹீரோ கிட்ட கதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மளை ஓகே பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரியான படங்களை நம்மளால் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த பெரிய இடத்துக்கு நம்ம போனால் மட்டும்தான் அது நல்லதாக கெட்டதாக அங்கே நடக்கும். நம்ம அந்த இடத்துக்கே போகலைன்னா நம்ம போக முடியாது. நான் அங்கே போகவே இல்லை. அதனால் இப்படியே சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு சந்தர்ப்பம் வரும், யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, ஒரு பிஆர்ஓவோ அல்லது ஒரு மேனேஜரோ, சார் இந்த மாதிரி ஒரு கதை கேட்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி போக அந்த ஒரு அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. திறமையை தாண்டின ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடைக்கும்போது தான் நம்ம அந்த இடத்துல போய் அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த கதை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டம் இருக்காது. அந்த அவ்வளோ பெரிய படத்தை ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு படத்தை நம்ம பண்ணிடலாம். எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே பெரிய படம் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. இப்போ என் படத்தில் நான் வந்து ஒரு ஃபைட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு விஜய் சார் பண்ணுற அந்த ஃபைட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது அது பெரிய ரீச் ஆகும். இது மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த ஹீரோ பெரிய ஹீரோ ஆகிடுவார், நான் பெரிய டைரக்டர் ஆகிடுவேன். அவ்வளோதான். சினிமானாலே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் தான் சார். அதில் சர்வை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுத்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு 10-12 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அதில் எப்படி ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சர்வை பண்ணீங்க? ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து பெருசாக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. பெரிய சம்பளம் வாங்குறவங்க, பெருசாக இருக்கிறவங்க, பத்திரிகையில் வந்துட்டு நம்ம பார்க்குறவங்க, மீடியாவில் பார்க்குறவங்க, இவங்க தான் தெரியுறாங்க. ஆனால் இதை தாண்டி இங்கே வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, ஒரு 10 நாள் ஒரு ஒர்க் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த 10 நாளைக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 6000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு 4000 ரூபாய் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
என்ன வேலை, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் நான் போவேன். ஆனால் நான் சினிமாவை நம்பி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வரவே இல்லை. ஓ ஏன்னா நான் மாசாணியில் வந்து வெறும் 15,000 ரூபாய் மட்டும்தான் நான் சம்பளமே வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கினதோடு சரி. அதுக்கப்புறம் நான் அதை நான் மெயின் பண்ணலை, அவங்கக்கிட்டேயும் கேட்கல, அதை பற்றி எதுவும் நான் கண்டுக்கவும் இல்லை. நாங்கள் நட்பாக இருந்துட்டோம். ஆனால் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பழகுறாங்க ஒன்று. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசருக்கு கூட இப்போ கூட நான் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு நான் பெருசாக எல்லாம் ஒர்க் பண்ணலை. நம்ம போகிற வழியில் என்ன செலவோ அந்த செலவு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 தேவைப்படுது, ஒரு 10,000 தேவைப்படுதுன்னா அது மட்டும்தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது படம் சக்ஸஸ் ஆகி அவங்க கணக்கு பார்த்து ஒரு லாபம் வந்து அதில் வந்து இந்தாங்கன்னு அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு தொகையை கொடுக்கும்போது தான் அது நம்ம சேலரியாக நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிஷன் போட்டோ இது பண்ணியோ நம்ம வாங்குகிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை தான், இந்த சினிமாவை நம்பி நான் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. பேசிக்கலாக நாங்கள் நெசவு தொழிலாளிங்க. என்னுடைய மனைவி நெசவு நெய்வாங்க, நான் நெசவு நெய்வேன். 2 பேரும் மாதம் உட்காந்தோம்னா 30,000 ரூபாய் சம்பாதிச்சிருவோம். சினிமாவை தாண்டி சம்பாதிச்சிருவோம். அது எங்கள் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய இதுக்கு, நாங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு வீடுகள் இருக்குது, சொந்த வீடுகள் இருக்குது சேலத்தில், எல்லாம் இருக்காங்க. என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு பேரன் இருக்காங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி அவன் பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடம். அவங்க எனக்கு தடை இல்லை வீட்டில். அதனால இந்த சர்வே பிரச்சனை எனக்கு வந்ததில்லை. அண்ட் அதே மாதிரி கில்லி மாப்பிள்ளை சென்சார் போர்டு போனும் போது என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தது? சென்சார் போர்டு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். இப்போ என்னுடைய படத்தை வந்துட்டு மாசாணி பண்ணும்போது சென்சார் போர்டு பார்த்துட்டாங்க, உள்ளே கூப்பிட்டாங்க, நான் போன உடனே அவங்க உக்காந்த உடனே நல்லா இருக்குது சார், ஒரு கட்டு கூட இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். யூஏ தான் அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு பாதிக்குமா சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் பேய் இருக்கா இல்லையாங்கிற அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரல, பட் இந்த ஜேனர் அப்படின்னால நாங்கள் இதை பண்ணணும், இல்லைன்னா கொஸ்டினுக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது ப்ரொடியூசரே எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அது கட் இல்லாமல் வந்துருச்சு. இந்த கில்லி மாப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் தான். நான் எதுவும் ஒரு இதாகவே நான் பண்ணலை. ரொம்ப எல்லா குடும்பங்களில் சின்ன குழந்தையிலேருந்து எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு இதுன்னா, சென்சார் போர்டில் வந்துட்டு சீதான்னு ஒரு பேர் வச்சுருக்க ஒரு கேரக்டர், அந்த பேரை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த கேரக்டர் வந்து ஒருத்தனை லவ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த லவ்வை வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு. நீ மாலையும் கழுத்துமா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா என் பணத்தை தான் பார்ப்பாங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பயந்துடுறாங்க. இவங்க பயந்த உடனே அந்த அப்பா அந்த காதலிச்ச பையன் என்ன பண்ணுறான்னா, தாலி கட்டிக்காமையே அந்த குடும்பம் நடத்தி குழந்தை கொடுத்துட்றான். அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தாலி கட்டிக்கிறதுக்காக கெஞ்சுறா. ஆனால் அவன் அதை விட்டுறான். அப்படியே தவிர்த்து அடுத்த மேரேஜுக்கு அவன் போகும்போது இவன் அதை தடுக்கும்போது 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அதில் அவள் கொலை பண்ணிடுறான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவள் கொலை பண்ணிடுறான். அந்த கேரக்டருக்கு நான் சீதான்னு பேர் வச்சுருக்கேன். ஓகே. அந்த பேர் மட்டும் எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் எனக்கு தெரியல. கீதான்னு வேணா மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் இனி திரும்பவும் போய் நான் ரெக்கார்டிங் பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணி திரும்ப மிக்சிங்லலாம் நான் வந்து பண்ணுறதுக்கான பொருளாதாரமெல்லாம் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கிடையாது. அதனால் நான் வந்து மியூட் பண்ணிடுறேன்னு சொல்லி மியூட் தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணர் கேரக்டரை வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன். அந்த சீனில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா சொல்கிற பொண்ணையும் அவன் வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஒரு சூழ்நிலை. ஆனால் அது நடக்காது. அவனுக்குள்ளே ஒரு திட்டம், காதலையும் கைவிடக்கூடாது. அப்போ ஃப்ரெண்டுங்க கேட்குறாங்க, என்னடா உங்கள் அப்பா சொன்னதுக்காக ஒரு பொண்ணை கட்டிக்குவே, உன் ஆசைக்காக ஒரு பொண்ணை கட்டிக்குவே அப்படின்னு. இதில் தப்பு என்ன இருக்குமாம்மா அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். நம்ம கும்பிட்ற சாமிகளுக்கு கூட தான் 2 முருகருக்கு வள்ளி தெய்வானை, சிவனுக்கு இந்த மாதிரி கங்கா கௌரி, பாமா ருக்மணி, கிருஷ்ணருக்கு நான் 2 கட்டிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து இவன் படுத்து தூங்கும்போது இது இவனுடைய ட்ரீமில் வந்துட்டு கனவுல வந்துட்டு
அந்த கிருஷ்ணரே வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் பண்ணியிருந்தேன். ம். நான் எப்போ சொன்னேன், கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், நான் எப்போ சொன்னேன் எனக்கு 16,808 பொண்டாட்டிகள் அப்படின்னு. நீங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கதை எழுதிக்கிட்டு, நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஏன் என் மேலே பழி போடுறீங்க? உங்கள் சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தானே சொல்லுது. நான் இங்கே வந்தால் கூட எனக்கும் மனைவி ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவார். நீ உன் சட்டம் சொல்கிறது செய்யின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவார். இந்த சீனை தூக்க சொல்லிட்டாங்க. ஓ. நான் ஏன் சார் என்ன தப்பாக இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை எடுத்துருங்க. எனக்கு சென்சார் உள்ளே போகும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சீனை எனக்கு டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரி ஒரு 3 நிமிஷம் போகுது, 3.5 நிமிஷம் போனால் போயிட்டு போகுதுன்னு தூக்கிட்டேன் நான். ஓகே. இதை போராடினோம்னா போராடிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு ரிவேஷிங் கமிட்டி போகணும், அப்புறம் அங்கே போய் ஒரு செலவு பண்ணணும், அவங்கக்கிட்ட பேசணும். எதை பண்ணாலும் நம்ம கதை கெடாத போது நம்ம அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சூப்பர். கதை கேட்டால் கண்டிப்பாக நம்ம ரிவேர்ஸ் நம்ம படைப்பை விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா. விட்டு கொடுக்கறத விட்டு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சென்சார் போர்டு ஒரு என்னுடைய தாழ்மையான கருத்தை அவங்களுக்கு நான் வைக்கிறதுன்னா, சரியில்லாத போதை வஸ்துக்கள் அது இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். நான் தவறே கிடையாது. ரொம்ப வல்கராக இருக்குது, ஒரு அருவாள் வெட்டுறாங்க குத்துறாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லும்போது, இந்த ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லும்போது அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லாத ஒன்று இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு, குட் ஆர் பேட். ஓகேவா? நாங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்க குட்னா குட்டுங்கிற ஒரு பிளக்கார்டை காமிக்கணும், பேட்னா பேடுன்னு காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க. ஸோ இதான் சார் உங்களோட ப்ராப்பர்ட்டி. குட்னா குட் காமிங்க, பேட்னா பேடை காமிங்க. தேங்க்யூ. ஒரு எழுத்தாளரா நீங்க குட்டா பேடா? குட்டு தான். ஓகே, சூப்பர். சரி நீங்களே சொல்லுங்க சார், ஒரு டைரக்டரா நீங்க குட்டா பேடா? அது சரியா தெரியல, ஆனா எல்லாரும் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, அதனால குட்டு தான். குட்டு தான். ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி சமைக்கிறதுலலாம் நீங்க குட்டா பேடா? பேட் தானா? சமைக்க தெரியுமா? வீட்ல வந்து வைஃப்காகலாம் சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்லை. காப்பி வைப்பேன், அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி சிங்கிங்ல நீங்க குட்டா பேடா சார்? பேட். ஓகே. ஒரு நடிகரா குட்டா பேடா? எனக்கு நடிக்க தெரியாது. ஓகே, பேட் தான். பேட் தான். ஓகே. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல சாப்பிட்ற விஷயங்கள குட்டா பேடா? நான் வந்து அதிகம் சாப்பிட மாட்டேன், பேட் தான். பேட் தான். ஓகே. ஓகே. பணம் சம்பாதிக்கிறதுல சேவ் பண்றதுல குட்டா பேடா நீங்க? ரொம்ப பேடுங்க. அப்படியா? எதனால அப்படி? நான் எதையுமே பெருசா நினைக்கிறது இல்லை. ஓகே. ஒரு பணம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நினைக்கிறது இல்லை. என்னுடைய இந்த வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்து உக்காந்து இருக்கிறது கூட தானாக நடந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் தான் என்னை வழி நடத்திட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறதுல நீங்க குட்டா பேடா? குட். குட். சூப்பர். நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் கரெக்டாக போடுவேன். நான் சொல்கிற பட்ஜெட் வந்து அங்கே பர்ஃபெக்டாக அது தேவைப்படும். ஓகே. அதனால கரெக்டான பட்ஜெட் நான் கொடுத்துருவேன். ஃபிட்னஸ் ஹெல்த்லலாம் வந்து குட்டா பேடா நீங்க? ஹெல்த்துக்கு குட் தான். ஆமாம். அதே மாதிரி செலவு பண்றதுல குட்டா பேடா? செலவு நான் குட் தான். நல்லா செலவு. ஆமாம், நல்லான்னாக்கா தேவையான செலவுகள் நான் நீட்டாக பண்ணிடுவேன். தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டேன். தேவைன்னா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன். ஃபேமிலி பாண்டிங்ல நீங்க குட்டா பேடா? குட். ஏன்னா என்னுடைய குழந்தைகளை எல்லாம் நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். செட்டில் பண்ணி விட்டுட்டீங்க? செட்டில் பண்ணிட்டேன். என்ன அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, நான் சம்பாதிச்சு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ கில்லி மாப்பிள்ளை படம் வந்து உங்களோட ஃபேமிலிலாம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேண்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாசானேங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் தன் வீட்டில் தன்னுடைய அப்பா பண்ணியிருக்காரு, மாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேர குழந்தைங்கள்லாம் தாத்தா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் மிஸ்ஸஸ்ஸு ஒவ்வொரு முறை போடும்போதும் உட்காந்து அது பார்ப்பாங்க. ஸோ அடுத்த படம் இந்த கேப் வரும்போது இந்த படம் துவக்கினதுக்கப்புறம் இது முடிக்கணுங்கிறத என்னை விட அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்துட்டு எந்த டென்ஷனும் கொடுக்காம இந்த படம் வந்ததில் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்கிறதுல நீங்கள் குட்டா பேடா? குட் தான். நான் ஏற்றுக்குவேன். நான் எந்த அட்வைஸும் நான் தள்ள மாட்டேன். ஓகே. ஆமாம்.
நீங்க அட்வைஸ் கொடுக்கறதுல அட்வைஸ் நான் அதிகம் கொடுக்கறது இல்ல கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், ஓகே நீங்கள் இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. அந்த வழிக்கு அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அப்படி கேட்டு வந்தவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறவர் தான் இந்த புடீஸ்வரன் கூட. ஓ ஆமாம், என்னுடைய அட்வைஸை அவர் ஏற்றுக்குவார். சூப்பர் சார், அருமையா முடிஞ்சிடுச்சு இந்த செக்மெண்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் கில்லி மாப்பிள்ளை படத்தை பத்தி சொன்னீங்க. கில்லி மாப்பிள்ளை படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. ஜெயா டிவி நேயர்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். Thank தேங்க்யூ.